அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்மா ஊரில் தான் மேரேஜ் ஃபங்க்ஷன். குடமுருட்டியாறு காவேரியாறு ரெண்டுக்கும் நடுவில் தான் எங்கள் ஊர் இருக்கும். தஞ்சாவூர் அரண்மனை பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அரண்மனை. நிக்கா பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்கே நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நெய்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அங்கேயும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு புண்ணியமூர்த்தி பிள்ளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கடலை ஐட்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸாக வந்து ஆஃபர் முன்னாடி போட்டிருந்தாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த 2-3 ஐட்டம்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. ஸோ இந்த மீன் முட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில சாப்பிட்டது பார்த்தோன்னே வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. நிறையா 90s ஸ்நாக்ஸ்லாம் வந்து கிடைக்கிது. ஆனால் இந்த மீன் முட்டை இப்போ தான் வந்து பார்க்குறேன். அப்புறம் இலந்த வடை, இலந்த ஜாம் அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு. எனக்கு வந்து அது முழு இலந்த பழம், ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் கமார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மணிமார்க் பிராண்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் லிட்டில் ஹார்ட். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டேன். வெஜ் ரோலும் மசாலா பன்னும் தான் வாங்கியிருந்தேன். அவனில் வச்சு நல்லா சூடாக கொடுத்தாங்க. அப்புறம் நான் வாங்கின பொருட்கள்லாம் அந்த பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே இந்த மீன் மிட்டாயை தான் எடுத்து சாப்பிட்டேன். பழைய டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை, இனிக்குது, மற்றபடி அந்த டேஸ்ட் இல்லை. முன்னாடி இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா 5 பைசா இருக்கும். இந்த மாதிரி குட்டி மிட்டாய் 5 பைசா. பெரிய மீன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா காரவாக இருக்கும்.